அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விளாக்ல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல்னா, இன்றைக்கி காலையில் நம்ம யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல, கொஞ்சம் போல் மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி தக்காளி சட்னி நேற்று நைட் அரிசி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு வந்து தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாம் கொடுத்துட்டு கோவக்காய் பொரியல் வச்சுருந்தேன். பாருங்கள், கோவக்காய் பொரியல் தயிர் சாதம் லெமன் சாதம் தான் முடிஞ்சு அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் தான், நெய் சாதம்னு சொல்லுவாங்கள்ல, என் மகா தான் ரெடி பண்ணால். இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கணுன்னு இருக்கேன், அதனால் நெய் சாதம், அதுக்கப்புறம் சிக்கன் பொரியல், காட்டு சிக்கன் பொரியல், அதுக்கப்புறம் 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த போக கொஞ்சம் போல் சிக்கன் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஈரல் வறுவல், அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காய பச்சடி, அதுக்கப்புறமாட்டிக்கு மட்டன் சுக்கா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் செஞ்சுருக்கோம். இது என் மகதான் ரெடி பண்ணா, நான் ரெடி பண்ணல. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி இருந்தாலும் ஆள் வந்துகிட்டே இருக்குது. நமக்கு இந்த தேங்காய் திருவிழாலாம் கை கால்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்கணும்னு லீவ் விடலாம் அப்படின்ட்டு விட்டுறது ஞாயிற்றுக்கிழமை. இருந்தாலும் நமக்கு செய்யணுனாலும் அடுப்பங்கரைக்கு வந்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது, வேலை பார்த்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. சரி செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, இது ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டோம்னா பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான். ஓகேங்க, எங்கள் வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் மகா செஞ்சது இதெல்லாம் நான் செய்யலை, என் மகா செஞ்சது எப்படி செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லுமே என் மகா செஞ்சது தான். தாத்தாவுக்கு இது லெமன் சாதமும் தயிர் சாதம் கோவக்காய் எல்லாம் நான் ரெடி பண்ணேன். சிக்கன் குழம்பு பசங்களுக்கு நான் ரெடி பண்ணேன். இது ரெடி பண்ணி கொஞ்சம் சிக்கனும் கொடுத்தேன். வேறு ஒன்றும் பசங்க 2 பேர் தான் இருக்காங்க, வேறு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. சரி கொடுப்போம் அப்படின்ட்டு நம்மளை நம்பியிருக்காங்கன்ட்டு கேட்டுட்டாங்க. கேட்டோன்னு இல்லைன்னு சொல்ல முடியல, அதனால் கொடுத்தாச்சு. மிச்செல்லாம் நம்மள மிச்செல்லாம் என் மக செஞ்சது. இது என் மக செஞ்சது. இது சூப்பராக செய்வா சமையல் என் மக. ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு எப்படி சமையல்ல இருப்பாங்க. உனக்கு எனக்கு தேவைன்னா வயிற்றுக்கு சமைப்பேன், எனக்கு மட்டும் அப்படி சமைப்பேம்மா. அவள் டிகிரி பெரிய படிப்புலாம் படிக்கணும்னு நினச்சிருக்கா, அவங்களுக்கு சமையல் தான் முக்கியம். ஓகேங்க, சரி நம்ம கதையை அப்படி வச்சுக்கலாம். சரிங்க, ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிக்கல. காலையிலேருந்து லூஸ் மோஷன் போச்சு. மொடவாட்டுக்கால் சூப்பு குடித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு நாள் கேப்பக்களி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மாம்பழமே ஒரு 3 மாம்பழத்துக்கிட்ட சாப்பிட்டேன்னா அதெல்லாம் சேர்ந்து லூஸ் மோஷன் வாமிட்டும் கலந்து வந்துகிட்டே இருந்துச்சு, தாங்க முடியல. அப்புறமாட்டிக்கு சனிக்கிழமை நைட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம். திரும்பியும் தாங்கவே முடியல, வயிறு நிற்கலை, வாமிட்டு நிற்கலை. நம்ம பார்த்தாச்சு, கைவத்தியம் பார்த்தோம். அப்புறமாட்டிக்கு இங்கே ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர்கிட்டே தான் நான் எப்போயுமே காமிப்பேன். அங்கே பார்த்தோன்னா செட் ஆகிரும். அப்புறம் அவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமைனால திங்கக்கிழமை போய் பார்த்துட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. 3 பாட்டில் ஏற்றிட்டு திங்கக்கிழமை காலையில் போயிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் இன்றைக்கி காலையிலே போனேன். இன்றைக்கி காலையில் ட்ரிப்ஸ் அவுக்காமல் விட்டுருந்தாங்கல்ல, இன்றைக்கி ஏற்ற சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு மாத்திரையும் நரம்பு ஊசி மட்டும் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சாப்பாடு கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. 2 நாளாக கொடுக்கவே இல்லை. திங்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து கொடுக்கல. இப்போ திங்கக்கிழமை நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு ரசம் சோறு கூட்டெலாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் கழுவி கொடுத்து விடணும். பருப்பு கூட்டு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு எங்கள் பின்னியும் இட்லி சாம்பார் வரப்பில் சாம்பார் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. என் மக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்க அப்பா வீட்டில் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் இருக்கா சோறு கொண்டு வந்தாங்க, கரைச்சி கொடுத்தாங்க உப்பு போட்டு. அதை இப்போ குடிச்சிட்டு மாத்திரையே சாப்பிட்டேன். அப்புறம் இப்போ கிவி தக்காமல் சோறு தரையினாங்க, சாப்பிட்டுட்டேன். வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி அவங்க வர நேரம் ஆகும், கோயிலுக்கு போயிருக்காங்க, 2 மணி ஆகுதுனாலும் சாப்பிட்டாச்சு. அதனால் என்னால் 2 நாளாக வீடியோ போட முடியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம்.